ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். கிறிஸ்மஸ் தியானத்தில் இன்று அவர் நமக்காக பலியாக வந்தார் என்பதை தியானிக்க போகிறோம். பிறந்த எல்லாரும் ஒரு நாள் சாகத்தான் போகிறோன்னு நமக்கு தெரியும். இயேசு இந்த பூமியில் பிறந்த நோக்கமே நமக்காக சாகத்தான்னு உங்களுக்கு தெரியுமா? பழைய ஏற்பாட்டில் தேவனுக்கு நன்றி செலுத்தும் காணிக்கையாகவும் மனிதர்கள் செய்த பாவங்களுக்காக மனிதர்களுடைய பாவத்தை தீர்க்கும் பாவ நிவாரண பலியாகவும் குற்ற நிவாரண பலியாகவும் சர்வாங்க தகன பலியாகவும் மிருகங்களும் பறவைகளும் பலி செலுத்தப்பட்டுச்சு. ஆனால் அந்த பறவைகளுக்கும் மிருகங்களுக்கும் தாங்கள் எதுக்காக பலியிடப்படுகிறோன்னே தெரியாது. அவைகளுடைய ரத்தம் பாவங்களை நிவர்த்தி செய்யவும் மாட்டாது. அதை பிதாவாகிய தேவன் விரும்பலை, அதில் அவருக்கு பிரியமும் இல்லை. பாவமில்லாத ஒருவர் நம்முடைய பாவங்களை சுமந்து ரத்தம் சிந்தி நமக்கு பதிலாக பலியாக வேண்டும் என்பதே பிதாவினுடைய சித்தம். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்பதை ஜனங்களுடைய இருதயத்தில் பதிய வைக்கவே பழைய ஏற்பாட்டில் தேவன் பலி செலுத்த கட்டளையிட்டார். இதை நன்கு அறிந்திருந்த வார்த்தையாகிய தேவன் பலியையும் காணிக்கையும் சர்வாங்க தகன பலிகளையும் பாவ நிவாரண பலிகளையும் நீர் விரும்பவில்லை, அவைகள் உமக்கு பிரியமானதல்ல என்று சொன்ன பின்பு, தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொல்லி நமக்காக பலியாகும்படி பரலோகத்தை விட்டு இறங்கி மனுஷனாக வந்தார். அதுதான் கிறிஸ்மஸ். சாகத்தான் போகிறோன்னு தெரிஞ்சும் அவர் மனுஷனாக பூமியில் பிறக்க காரணம் அவர் நம்ம மேலே வச்ச அன்பு. அந்த அன்பு அறிஞ்சிருக்கிற நாமும் நம் சகோதரரிடத்தில் அன்பு கூறவும் அவர்களுக்காக ஜீவனை கொடுக்கவும் கடனாளிகளாக இருக்கிறோன்னு பைபிள் சொல்லுது. எத்தனையோ வருஷம் நாம் கிறிஸ்மஸை நமக்காக வெறும் பண்டிகையாக கொண்டாடிட்டோம். இந்த வருஷத்துல இருந்து அன்பின் பண்டிகையாக கிறிஸ்மஸை பிறனிடத்தில் அன்பு செலுத்தி இல்லாதவங்களுக்கு கொடுத்து இயேசுவுக்கு ஏற்ற பண்டிகையாக கொண்டாடுவோம். ஆமேன்.